நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லா டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல 2 பேசிக்கான விஷயம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, Zerodhaவுடைய வெப்சைட்ல எப்படி நம்ம ஜிடிடி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்றது ஒண்ணு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீனர்ல எப்படி ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்க நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறது, அப்படிங்கிற 2 ஒரு பேசிக்கான விஷயத்த பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ப்ரௌசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ இது மாரிக்க எடுத்து Zerodhaன்னு டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாரிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு விண்டோ வரும். இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, Zerodha அவர்களுடைய ஆப்புக்குள்ள போவோம். வெப்சைட்டுக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, கிட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்க்குள்ள போவோம். நீங்க இத பாஸ்வேர்ட் குடுத்து யூசர் நேம் இத கிளிக் பண்ணீங்கன்னா, பாஸ்வேர்ட், யூசர் நேம் கேட்கும். அத கிளிக் பண்ணிட்டு, நீங்க உங்க பாஸ்வேர்ட், யூசர் நேம் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுடைய டிமாட் அக்கவுண்ட்க்குள்ள வந்துரும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடுல மேல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கும். டாஷ்போர்டு, ஆர்டரு, ஹோல்டிங்கு, பொசிஷன் அது எல்லாமே இருக்கும். நீங்க ஆர்டர மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு, இங்க சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச் லிஸ்ட் இருக்கும். இந்த மாரி நெறைய ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஸ்டாக் நீங்க வாங்க போறீங்களோ, அந்த மாரி ஸ்டாக்க வந்து வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுல ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிளிக் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மொயில் இந்த ஸ்டாக் வந்து இங்க வந்து கிளிக் பண்ண போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பை இருக்கு, செல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய மார்க்கெட் டெப்த் இருக்கு. அதுக்கப்புறம் சார்ட், அதுக்கப்புறம் டெலீட் இருக்கு. இந்த 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஜிடிடி ஆர்டர்ன்னு வரும். கிரியேட் ஜிடிடி ஆர்டர் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிக்கிட்டா இது மாரிக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். விண்டோ ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இங்க பைய கிளிக் பண்ணிக்கிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிகர் பிரைஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபால்ட்டாவே இது காமிக்கும் நீங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம். நமக்கு தேவையானத நம்ம மாத்திக்கணும். இப்ப கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 260. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 250க்கு எனக்கு இது வந்துச்சுன்னா பிரைஸ் வந்துச்சுன்னா ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா ட்ரிகர் பிரைஸ் குடுத்துருக்கேன். எத்தன குவான்டிட்டிங்கும்போது 10 குவான்டிட்டி. இந்த 10 குவான்டிட்டிய முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பிரைஸ்ல நம்ம வந்து ட்ரிகர் ஆகும்போது, நான் ஒரு ரூ. 249 போட்டு வந்ததுக்கப்புறம், ரூ. 250 வரும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ரிகர் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து இத குடுத்துருக்கேன். இல்ல நம்ம 251 குடுக்கலாம், இல்ல 249 குடுக்கலாம். ஆனா சேம் பிரைஸ் குடுக்க முடியாது. எப்பவுமே மனசுல வச்சுக்கங்க. சேம் பிரைஸ் 250னா இங்க 250 குடுத்தா அக்செப்ட் பண்ணாது. ஏதாச்சும் ரூ. 1 கீழ, இல்ல 50 பைசா கீழ அந்த மாரிக்கு தான் நம்ம குடுத்துக்கணும். குடுத்துட்டு பிளேஸ் ஆர்டர் குடுத்தோம்னா நம்ம பிளேஸ் ஆர்டர் ஜிடிடி ஆர்டர் கிரியேட்ன்னு இங்க காமிக்குதா? ஜிடிடி ஆர்டர் கிரியேட்டட் ஆயிருச்சு. அப்ப வந்து நம்ம எங்க பார்க்கணும்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஆர்டர், அதுக்கப்புறம் ஜிடி ஆர்டர். இங்க வந்து பார்க்கையில இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு இங்க. மொயிலு நம்ம வந்து ரூ. 250 சொல்லியிருந்தோம். இப்ப கரண்ட் பிரைஸு. எந்த பிரைஸ் ட்ரிகரோ அத மட்டும் தான் இங்க காமிக்கும். எத்தன குவான்டிட்டி? 10 குவான்டிட்டி ஆக்டிவ். அதாவது ரூ. 250 வரும்போது பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆயிரும். 10 குவான்டிட்டி உங்க அக்கவுண்ட்ல பைசா இருந்தா மட்டும். பைசா இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிகர் ஆயிட்டு அது வந்து ஃபெயிலுன்னு ஆயிரும். அதனால பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜோ, எந்த ஒரு ஃபைனோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஜிடிடி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் வேலிடிட்டி உள்ளது. இந்த மாரிக்கு நானும் நெறைய ஜிடிடி ஆர்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனர்ல நெறைய நண்பர்கள் கேட்டது எப்படி ஒரு கார்டு நம்ம ஸ்க்ரீனர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து மெயில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்க்ரீனர்ன்னு மேல காமிக்கும். இங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கிரியேட் நியூ ஸ்க்ரீன். இந்த மாரி கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ ஸ்க்ரீன், நியூ கொரி நீங்க கிரியேட் பண்றது பார்த்தீங்கன்னா, நியூ கொரி நான் நெறைய கொரி இதில கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்காண்டி புதுசா நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு கொரி கிரியேட் பண்ணும்போது, நம்ம ஒரு கம்பெனிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல உங்களுக்கு தெரியும்னாவே நீங்க எழுதாமயே பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரேட்டர் தென் ஒரு 1000 கோடிக்கு மேல இருக்கணும். 1000 கோடிக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு அன்ட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணா தான் அடுத்த லைனுக்கு வரும். அடுத்தது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 கோடிக்கு மேல டூ ஒரு என்ன சொல்றது? லெஸ் தென் ஒரு 25,000 கோடிக்கு மேல உள்ளத நம்ம கம்பெனி தான் நம்ம வந்து இது பண்ண போறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதில சேல்ஸு, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் குரோத். சேல்ஸ் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் ஒரு எவ்வளோ சொல்றதுன்னா 20% சேல்ஸ் குரோத். அதே மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் குரோத். ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20%க்கு மேல நமக்கு இருக்கணும். அண்ட் யூஸ் பண்ணா தாங்க அடுத்த லைனுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த கொரி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ டெப்த். டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 1 டெப்த். டெப்த் ஆஃப் ஈக்விட்டி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இ இபிஎஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி. ஆமா, ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 குடுக்கலாம். கிரேட்டர் தென் ஒரு 15. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஆர்ஓசிஇ. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நம்ம குடுக்கலாம். கிரேட்டர் தென் 15. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்னிங் பெர் ஷேர்.
பிரைஸ் டு ஏர்னிங் பிஇ அது வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் நம்ம குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தெனாவே இருக்கட்டும். லெஸ் தென் ஒரு 30 பிக்கு உள்ளது நம்ம கீழ நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா இதே நார்மலு. இதோட போதும். லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே அன்ட்டு குடுக்கக்கூடாது. இந்த கொரிய நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொரி நம்ம கிரியேட் பண்ணி ரன் திஸ் கொரி குடுத்தோம்னா, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆகுற கம்பெனிய பார்த்தீங்கன்னா, இது எக்ஸாம்பிள் தாங்க. எப்படி நம்ம யூஸ் பண்றதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். பி வந்து பார்த்தீங்கன்னா, 30 கீழ உள்ளது தான். இந்த கம்பெனி தான் வருது. மார்க்கெட் கேப்பிட்டல் வந்து நம்ம குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 1000 கோடி டூ 25,000 கோடி மார்க்கெட் கேப்பிட்டல். இந்த இங்க இங்க பார்த்தா தெரியும். இல்ல 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரேட்டர் தான் குடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது குடுக்கோம். ஆமா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரன் பண்ணுவோம் மறுபடியும் இந்த கொரிய. இப்ப பார்த்தீங்களா? வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2மே கிரேட்டர் தான் குடுத்துருக்கோம். கிரேட்டர் தென் அந்த லெஸ் தென். இப்ப இதுல பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 இது வருது. ஒரு 70 கம்பெனி வருது. இப்படி தாங்க நம்ம வந்து இது பண்ணணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் பிரைஸோட பிஇ, அதுக்கப்புறம் பிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் 30 குடுத்துருக்கேன். அதுதான் இதோட முக்கியமான இது. பிரைஸ் ஆஃப் ஏர்னிங் பி வந்து 30. 25 குடுத்தோம்னா, இன்னும் கம்பெனி குறையலாம். இல்ல குறையும். இன்னும் குறையும். 25 வேணா நம்ம குடுத்து பார்க்கலாம் இங்க. 25 பிக்கு உள்ளது எனக்கு கம்பெனி தான் வேணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க 7 பேஜ் இருந்தது 6 ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி, சேல்ஸ் குரோத் எல்லாமே நல்லாவே குடுத்துருக்கோம். 20, 20 டெப்த் ஆஃப் ஈக்விட்டி குடுத்துருக்கோம். ரிட்டர்ன் ஆஃப் இது வந்து பேசிக்கா உள்ள ஒரு கொரி நம்ம கிரியேட் பண்றது. இதுல நெறையா இருக்கு. இதுல வந்து பார்க்கையில நெறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆகுது. இப்படி தான் வந்து பார்த்துட்டு லிஸ்ட் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனி நம்மோடைய இன்வெஸ்ட்மென்ட்க்கு சூட் ஆகும். எந்த கம்பெனில எதுன்னு பார்த்தீங்கன்னா, குரோத் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓனா கிளிக் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் வே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 6த் மந்த்துக்கு உள்ள ரிட்டர்ன் எவ்வளவு? 52 வாரம் லோ எவ்வளவு? 52 வாரம் ஹை எவ்வளவு? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்த் ஆஃப் ஈக்விட்டி எல்லாம் 1க்கு கீழ இருக்குன்னு சொல்லியிருக்கோம். எல்லாமே 1க்கு கீழ தான் இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ இதில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் குவார்ட்டர் சேல்ஸ் இது எல்லாமே குடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் ப்ராஃபிட் வேரியேஷனு, டிவிடெண்ட் ஈல்டு என்ன டிவிடெண்ட் ஈல்டு நம்ம டிவிடெண்ட் ஈல்டு குடுக்கல. ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இதில வருது. ஏன்னா எதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஆல்ரெடி இது பண்ணி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம காமிக்கிறேன். இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொரியர்ல வந்து ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொரிய கிரியேட் பண்ணி ஒரு கம்பெனிய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட் அவுட் பண்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனர்லேயே மேல நீங்க போயிட்டீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். நான் ஒரு கம்பெனிய இப்ப டாடா பவர் எக்ஸாம்பிளுக்கு தாங்க நான் சொல்ல வரேன். எந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பை ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இது இருக்கும். நீங்க நார்மலா உள்ள போனீங்கன்னா, ஒரு 4, 5 தான் இருக்கும். ஆ இந்த இது கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 4, 5 தான் இருக்கு. நம்ம ஆட் பண்ணலாம். அதாவது ஒரு 20 ஆட் பண்ணலாம். எங்கே ஆட் பண்ணலாம்னா பார்த்தீங்கன்னா, எடிட் ரேஷியோ இருக்கு பார்த்தீங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய இதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தா இது தெரியும். நீங்க இங்க டைப் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஓபிஎம். எனக்கு ஓபிஎம் வேணும் அப்படிங்கும்போது, இந்த ஓபிஎம் வரும். அதே மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற என்ன வேணுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் சேல்ஸு 5 இயர் அப்படிங்கிற நம்ம கிளிக் பண்ணும்போது இங்க வரும். 5 இயர் சேல்ஸ் குரோத், 5 இயர் ப்ராஃபிட் குரோத், ஆவரேஜ் ரிட்டர்ன் எல்லாமே வரும். நமக்கு என்னங்கிற தேவை நம்ம இங்க இத கிளிக் பண்ணோம்னா, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 15 தான் இது பண்ண முடியும்னு நெனைக்கிறேன் இதுல. இது மாரி கிளிக் பண்ணி சேவ் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து கம்பெனி வேற வேற கம்பெனிய செலக்ட் பண்ணும்போது இது எல்லாமே வரும். இது எல்லாமே இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கு, ஸ்டாக் பி இருக்கு, ஆர்ஓசி, ஆர்ஓஇ இருக்கு, இண்டஸ்ட்ரியல் பி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா வந்து ஸ்க்ரீன ஓப்பன் பண்ணும்போது இது எல்லாமே இருக்காது. இத வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங், டெப்த் ஆஃப் ஈக்விட்டி, பெக் ரேஷியோ, ஆவரேஜ் வால்யூமு, 1 மந்த்துக்குள்ள ஆவரேஜ் வால்யூமு, ப்ராஃபிட் வேரியேஷன் 5 இயர்ஸ், சேல்ஸ் வேரியேஷன் 5 இயர்ஸ், எஃப்சிஎஃப் ப்ரீவியஸ் ஆனுவல் அது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா, இங்க மைனஸ்ல இருக்கு. பைசஸ் ஸ்கோரு, நெட் ப்ராஃபிட்டு இவங்க எவ்வளோ 5000 கோடிக்கு மேல நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. இங்க பார்த்தா தெரியும். 5000 கோடிக்கு மேல நெட் ப்ராஃபிட் இந்த பண்றாங்க. அத தான் இங்க டிடிஎம் ரூல் தான் இங்க காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் புக் வேல்யூ, ஹை அண்ட் லோ 52 ஹை அண்ட் லோ, டிவிடெண்ட் யீல்டு, ஃபேஸ் வேல்யூ, டெப்த்து, பிரைஸ் ஆஃப் டு புக் வேல்யூ, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூ, அதுக்கப்புறம் டெப்ட் ஆஃப் 3 இயர்ஸ் பேக். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கடன் எவ்வளோ இருக்குன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 இருந்ததுக்கு இப்ப கடன் கூடியிருக்கு. குயிக் ரேஷியோ, இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 16,000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்க வந்து இங்க பார்க்கலாம். இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கிறத நமக்கு காமிக்கும். இப்ப அது தெரியுது பார்த்தீங்களா? செப்டம்பர் மாசத்துல இன்வெஸ்ட்மென்ட் சொல்லிட்டு 17,000 கோடி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க காமிக்கும். இந்த மாரிக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எடிட் ரேஷியோல போயிட்டு நம்ம எடிட் பண்ணி ஒவ்வொன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படித்தாங்க ஸ்க்ரீனர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைப்பா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படியும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொரிய நீங்க எழுதலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2, 3 கொரிய நான் மேனுவலா எழுதி வச்சிருக்கேன்.
ஆமா. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆஃப் ஏர்னிங், மார்க்கெட் கேப், டெப்த் ஆஃப் ஈக்விட்டி அதே தான் நம்ம என்னென்ன எழுதி வச்சிருக்கோமோ, அதே தான் குரோத் ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு இதில நான் வந்து ஒரு ஸ்க்ரீனர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஹை குரோத் ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு. இந்த மாரிக்கு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனர்ல ஃப்ரீ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. இந்த கொரிய வேணா நீங்க வந்து அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, நோட் எழுதிக்கிட்டு நீங்களா கிரியேட் பண்ணிட்டு, உங்க நேம்லோட நீங்க அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த கொரிய. ஆமா. இதுதாங்க பேசிக்கான விஷயம் 2 விஷயம் இதாங்க. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மெயிலும் குடுத்துக்கலாம். கெட் த இமெயில் அப்டேட்ஸ்ன்னா. இந்த மாரி கொரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயிலும் வரும். நீங்க எந்த மெயிலோ அந்த மெயிலுக்கும் வரலாம். இத சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த கொரிய. இப்படித்தாங்க நம்ம ஸ்க்ரீனர் யூஸ் பண்றது. ஜிடிடி ஆர்டர் எப்படி கிரியேட் பண்றது? இப்படித்தாங்க நான் யூஸ் பண்றது. மொபைல் ஆப்லயும் சேம் தாங்க. நீங்க வந்து மொபைல் ஆப்ல நீங்க போயிட்டு கிளிக் பண்ணும்போது, வாட்ச் லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக்க அதிலேயே ஜிடிடி ஆர்டர் வரும். அதே மாரிக்கே தான் மொபைல்லயும் ஜிடிடி ஆர்டர் யூஸ் பண்றது. வேற டிஃபரண்ட் வெப்சைட்டுக்கும் மொபைல் ஆப்புக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸ்மாலான ஒரு இது தான் இருக்கும். மத்தபடி வேற ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த 2 மெத்தடும். அதாவது ஸ்க்ரீனர்ல உள்ள 2 மெத்தடும், அதுக்கப்புறம் ஜிடிடி ஆர்டரும். இந்த வீடியோல 2 முக்கியமான தகவல பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்க அதிகமான லைக் குடுத்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தாங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம இதில பார்த்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த வீடியோ பத்தி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, அந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே!